Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது exercise 5.3. So next question, 7th question. Find the sum of the first 22 terms of an AP in which d is equal to 7 and the 22nd term is 149. So நம்ம questionல சொல்லியிருக்கிறது d is equal to 7 சொல்லியிருக்காங்க and 22nd term is 149. It means that a22 is equal to 149. We have to find the sum of 22 terms. So first நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு நான் a கண்டுபிடிக்கணும். ஸோ an is equal to a plus n minus 1 d ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். an is equal to a22 which is equal to a வேல்யூ ஃபைன் பண்ணும். n minus 1 is equal to 21, d வேல்யூ 7 which is equal to a plus 147, a22 வந்து 149. ஸோ a is equal to 149 minus 147 வந்து எனக்கு 2. ஸோ a is equal to 2 ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு sum of 22 terms is equal to n by 2 into a plus an which is equal to n ஓட வேல்யூ வந்து 22 by 2 into a ஓட வேல்யூ 2 and last term ஓட வேல்யூ வந்து 149. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன். எனக்கு சால்வ் பண்ணும்போது I will have 11 into 151 which is equal to 1661. ஸோ sum of 22 terms வந்து எனக்கு 1661. So next question, 8th question, find the sum of the first 51 terms of an AP whose second and third terms are 14 and 18 respectively. So question வச்சுருக்காங்கன்னா sum of first 51 terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க of an AP whose second term is 14 and third term is 18 சொல்லியிருக்காங்க. second termனா second term is equal to a plus d and third termனா a plus 2d. அதாவது இந்த ஃபார்முலா an is equal to a plus n minus 1d இந்த ஃபார்முலா. ஸோ நவ் a2 நமக்கு வந்து செகண்ட் டேர்மோட வேல்யூ 14 which is equal to a plus d and தேர்ட் டேர்மோட வேல்யூ வந்து எனக்கு 18 which is equal to a plus 2d. ஸோ இப்போ நான் a வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். a வச்சுட்டு மற்றெல்லாம் சைடாக கொண்டு வந்துடுறேன். a is equal to 14 minus d. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் a is equal to 18 minus 2d. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 2 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ரெண்டு ஏ ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 14 minus d is equal to 18 minus 2d. ரெண்டு ஏயோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணுறேன். நவ் 14 plus 18 which is equal to minus 2d plus d. ஸோ எனக்கு சால்வ் பண்ணும்போது I will have d is equal to 4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டியோட வேல்யூ வந்து நான் ஏயில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் a is equal to 14 minus d. ஸோ a is equal to 14 minus 4. ஸோ a is equal to 10. ஸோ நான் வந்து a வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன், d வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 51 டேர்ம்ஸோட சம் ஃபைன் பண்ணும். இட் மீன்ஸ் தட் s51 is equal to 51 by 2. அதாவது இந்த ஃபார்முலா sn is equal to n by 2 into 2a plus n minus 1d. 51 by 2 into 2 into a ஓட வேல்யூ 10 plus n minus 1 51 minus 1 ஸோ 50 and d ஓட வேல்யூ வந்து எனக்கு 4. ஸோ சால்வ் பண்ணும்போது 51 by 2 into 20 plus 200 is equal to 51 by 2 into 220. So 51 into 110 which is equal to 5610. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா 51th term ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஸோ sum of 51th term is 5610. 9th question. So question என்ன, if the sum of the first 7 terms of an AP is 49 and that of 17 terms is 289, find the sum of first n terms. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது வந்து 7th டேர்மோட சம் வந்து 49 சொல்லியிருக்காங்க. அண்ட் சைட் பை சைடு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க sum of 17th term is equal to 289 சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். sn is equal to n by 2 into 2a plus n minus 1d. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் சால்வ் பண்ணுறேன். ஸோ s ஓட வேல்யூ வந்து 49 is equal to என்னோட வேல்யூ வந்து எனக்கு 7 பிகாஸ் s7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 by 2 into 2a plus 6d which is equal to 49 into 2 by 7. ஸோ இந்த பக்கம் அதை கொண்டு போயிடுறேன். ஸோ I'll have 2a plus 6d. ஸோ சால்வ் பண்ணும்போது I'll have 14 is equal to 2a plus 6d is equal to a is equal to 14 minus 6d by 2. ஸோ என்னோட a வேல்யூ வந்து 14 minus 6d by 2ன்னு கிடைக்கிது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு a is equal to 7 minus 3dன்னு கிடைக்கும். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து s17 is equal to 289. ஸோ 289 is equal to 17 by 2 into 2a plus 16d.
which is equal to 289 into 2 by 7 which is equal to 2a plus 16d. So solve பண்ணும்போது எனக்கு 34 is equal to 2a plus 16d கிடைக்கும். So a மட்டும் நான் ஒரு சைடாக வச்சுக்கிறதுக்காக 34 minus 16d divided by 2 is equal to n கொண்டு வரேன். ஸோ இந்த இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு a is equal to 17 minus 8d கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இப்போ ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது 7 minus 3d is equal to 17 minus 8d. ஸோ 7 minus 17 is equal to minus 8d plus 3d. ஸோ இது சால்வ் பண்ணும்போது எனக்கு minus 10 is equal to minus 5d and d is equal to எனக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ d யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம a யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக d-யை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ a is equal to 7 minus 3d என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ a is equal to 7 minus 3 into 2 வந்து 6. ஸோ a is equal to 1. ஸோ a is equal to 1 and d is equal to 2. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன சொன்னாங்க கொஷினில் sum of n terms. இப்போது sum of n termsனா sn which is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. So n by 2 into 2 into a oda value 1 minus plus n minus 1d. n minus 1 நமக்கு தெரியாது. So n minus 1 d வந்து எனக்கு 2. So இதை சால்வ் பண்ணும்போது I will have n by 2 into 2 plus 2n minus 2 is equal to n by 2 into இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ 2n தான் பாக்கி இருக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு n ஸ்கொயர் இருக்கும். ஸோ sum of nth term is n square. 10th question. So question show that a1 a2 up to an form an AP where an is defined as below. ஸோ நமக்கு வந்து an is equal to 3 plus 4n கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம a1 a2 a3 நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி வந்து AP ஃபார்ம் தான் செக் பண்ணணும். தென் we have to find the sum of first 15 terms. ஸோ an is equal to 3 plus 4n சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ a is equal to 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ a is equal to 1 எடுத்தோன்னா a1 is equal to 3 plus 4 into 1. பிகாஸ் என்னோட வேல்யூ தான் நான் 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ n இடத்துல 1 போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து a is equal to 3 plus 4 where a is equal to 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி a2 is equal a2 போடுறேன். ஸோ a2 is equal to 3 plus 4 into 2 is equal to 3 plus 8 is equal to 11. So next a3 is equal to 3 plus 4 into 3 இருக்கும். So 3 plus 12 is equal to 15. So in AP வந்து எப்படி இருக்கும்னா 7 11 15. So D பார்த்தோம்னா 11 minus 7 is equal to 4 and 15 minus 11 is equal to 4. So எனக்கு D வந்து சேமாக தான் இருக்குது. So it is an AP. So நம்ம APன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து first sum of first 15 terms. So S15. ஸோ வந்து எனக்கு Sn is equal இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ Snங்கிறதுல S15 which is equal to 15 by 2 into 2a ஓட வேல்யூ வந்து எனக்கு 7 plus n minus 1னா 14 வரும். ஸோ d ஓட வேல்யூ வந்து எனக்கு 4. ஸோ into 4 which is equal to 15 by 2 into 14 plus 56 which is equal to 46. 15 by 2 into 17 வரும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 15 into 35 வரும் which is equal to 525. ஸோ sum of 15th term வந்து 525. ஸோ next sum வந்து an is equal to 9 minus 5n also find the sum of first 15 terms in each case ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ an is equal to 9 minus 5n. ஸோ நான் வந்து a1 ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறேன். 9 minus 5 into 1 which is equal to 9 minus 5 which is equal to 4. நெக்ஸ்ட்டு a2 is equal to 9 minus 5 into 2 which is equal to 9 minus 10 which is equal to minus 1. நெக்ஸ்ட்டு a3 is equal to 9 minus 5 into 3 is equal to 9 minus 15 which is equal to minus 6. ஸோ இந்த சீரீஸ் வந்து 4 minus 1 minus 6 and கண்டினியூ ஆகும். ஸோ என்னோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் 5 பிகாஸ் minus 1 minus 4 வந்து minus 5 minus 6 minus 1 வந்து minus 5. ஸோ வந்து என்னோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து d minus 5 இருக்கிறதுனால இது வந்து எனக்கு AP தான். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் இன் ஈச் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ்னால் S15 இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ என்னோட a வேல்யூ வந்து எனக்கு வந்து 7,
d வேல்யூ வந்து 4 and n வேல்யூ is equal to 15. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் இந்த ஃபார்முலாவில். ஸோ Sn is equal to n by 2, sorry டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். S15 is equal to 15 by 2 into 2 into 4 plus 15 minus 1 into minus 5 வரும். ஸோ 15 by 2 into 8 plus 16 into 5 is equal to 15 by 2 into 8 plus 16, sorry for 14, 15 minus 1 14. ஸோ 14 into 5 வந்து மைனஸ் எனக்கு 70 கிடைக்கும். இங்கே மைனஸ் 5னால எனக்கு மைனஸ் 70 மாறிடும். ஸோ 15 by 2 into மைனஸ் 62 கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து 3 and 1. So minus 31 multiply பண்ணும்போது I'll have minus 465. So in sum of 15th term வந்து minus 465. Thank you.